வணக்கம், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் குதிரைவாளிங்கிற சிறுதானியத்தில் எப்படி நம்ம பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த குதிரைவாளிங்கிற சிறுதானியத்திற்கு பலன்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நம்ம கொலஸ்ட்ராலை சீக்கிரமாக குறைக்கும். அதனால் நம்ம உடம்பு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த குதிரைவாளியில் பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்டோமா சீக்கிரமாக நம்ம உடம்பு ரெடியூஸ் ஆகும். சுகரும் சீக்கிரமாக ஏறாது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது நீங்கள் தினமும் இதில் ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பணியாரம், பொங்கல், சாதம் எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸசைஸ் பண்ணிட்டோமா எந்த விதமான பட்டினி இல்லாமல் நல்லா அழகாக உடம்பு இழைக்கலாம். அப்படி இழைக்கும் போது நம்ம உடம்பு லூஸாக இல்லாமல் ரொம்ப நல்லா கரெக்டாக டைட்டாக உடம்பு ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி சிறுதானியங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குதிரைவாளி பணியாரம் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ குதிரைவாளி, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இதை நம்ம தனித்தனியாக வெந்தயமும் உளுந்தும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுட்டு, குதிரைவாளி தனியாக ஊற வச்சுட்டு 5 மணி நேரம் கழித்து தனித்தனியாக அரைச்சிக்கணும். குதிரைவாளி சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் அரைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம தனித்தனியாக அரைக்கிறோம். அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 3 பச்சை மிளகா, சிறிதளவு கருவேப்பிலை, 2 பத்தை தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறது நல்லது. ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேங்காய், போட்டு வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உடனே ஆஃப் பண்ணிப்போம். நம்ம சூட்லேயே பார்க்கலாம். கொத்தமல்லி இந்த வெங்காயத்தை வதக்கின வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். மாவில் போட்டுடலாம். நல்லா கலந்துக்குவோம். இப்போ இதில் பணியார குழியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அடுப்பில் வச்சு மாவு ஊற்றிக்கலாம். மூடி வைக்கலாம். மாவு ஊற்றிட்டு மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இதை திருப்பி விடலாம்.
இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுவோம். இப்போ நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. குதிரைவாலி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார சட்னி, புதினா சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.